உலக தலைவர்கள் பருவநிலை மாற்றத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் அரசியல் மாற்றத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ மாற்றங்கள் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க வேண்டும். என்ன மாற்றம்? மனமாற்றத்தை குறித்து நாம் படித்துக் கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் மாறினாங்க, எப்படி மாறினாங்க என்பதை நாம் படிக்க வேண்டும். உங்களுக்கு படிக்க விருப்பமா? இயேசுவின் நாமத்திலே ஹோப் டிவியின் சார்பாக உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு வேதபாட நிகழ்ச்சிக்கு நம்ம செல்ல போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக 4 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? என்னுடைய பேர் ரூபன், நான் தஞ்சாவூர்லேருந்து வருகிறேன். என்னுடைய பேர் இம்மானுவேல், நானும் தஞ்சாவூர்லேருந்து வரேன். என்னோட பேர் ஸ்ரீகாந்த், நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். என்னுடைய பேர் டேனியல், கும்பகோணத்துலேருந்து வருகிறேன். என்னுடைய பேர் டேனியல், நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கிறேன். உங்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம பாடத்துக்குள்ளே போவோமா? சரி, நம்ம தொடர்ந்து படிக்க போகிற தீம் மாற்றங்கள். ஒவ்வொரு தலைப்பின் கீழாக ஒவ்வொருத்தர் எப்படி மாறினாங்க என்பது தான் பார்க்க போகிறோம். நான் பைபிளினுடைய மிக முக்கியமான விஷயமே எப்படி ஒரு மனுஷன் மாறணும் என்பது தான். அப்படி யார் யாரெல்லாம் மாறினாங்க என்கிற தலைப்பின் கீழாக கருத்துக்களாக நம்ம என்ன செய்வோம்னா படிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஜான் சாப்டர் 4. யோவான் 4 நான் எழுதுகிறேன். யோவான் 4 46 முதல் 54 வரை. இதுதான் நம்முடைய பைபிள் ஸ்டடியாக இருக்க போகுது. இங்கே யோவான் 4 முதல்ல வசனம் 54 நம்ம என்ன செய்வோம்னா பார்க்கலாம். யோவான் 4:54. டேனியல் வாசிக்க முடியுமா? இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் அற்புதம் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இப்போ அதே இடத்துக்கு வராரு இயேசு கிறிஸ்து. இப்போ இரண்டாவது அற்புதம் ஒன்று செய்ய போகிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் நான் திரும்பவும் உங்கள்கிட்ட கேட்பேன், நான் இயேசு செய்த இரண்டாவது அற்புதம் என்ன? அப்போ இயேசு ஒரு அற்புதம் ஒன்று இங்கே செய்கிறார். அது நம்ம இரண்டாவது அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். நம்ம செகண்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, அப்போ இந்த இரண்டாவது அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறார். அந்த இரண்டாம் அற்புதம் என்ன? இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா வசனம் 46க்கு வருவோம். யோவான் 4:46. ரூபன் வாசிக்க முடியுமா? பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானான ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். ஆமாம், இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ராஜாவுடைய மனுஷன் இயேசுவை பார்க்க வராப்புல. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கானா ஊருக்கு திரும்ப வராரு. ஏன்னா அவர் வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டு ராஜாவுடைய மனுஷன் ஒருத்தர் வராரு. ஏன் வராரு? வசனம் 46லேயே பதில் இருக்குது. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன் வராரு இயேசு கிறிஸ்து? ராஜாவுடைய மனுஷனுடைய குமாரனுக்கு என்னமோ ஆயிருக்குது, வியாதியாக இருந்தான். வெரி குட், அவர் வியாதியாக இருந்தான். இப்போ வியாதின்னு சொல்லும்போது சில சமயம் வியாதி சாதாரணமாகவும் இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பைபிளை பார்க்காமலே நீங்கள் சொல்லுங்கள், அந்த வியாதி ரொம்ப கிரிட்டிக்கலாக இல்லை சாதாரணதா? ஜென்ரல் வார்டில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்குதா இல்லை ஐசியூ வார்டில் இருக்கிறாரா? எப்படி தெரியும் நமக்கு? அடுத்த வசனத்துக்கு போகலாம். 47 பாருங்கள், வாசிங்களேன். 47 டேனியல் வாசிங்க பார்க்கலாம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்போ முதல் வசனம் குமாரன் வியாதியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ வியாதி ஜென்ரல் வார்டா இல்லை ஐசியூவா? ஐசியூ வார்டு. எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? பைபிள் சொல்லுது மரண அவஸ்தையாக இருந்தான்.
அப்போ ஒரு மனுஷன் ராஜாட்ட வேலை செய்கிறாப்புல, ராஜாட்ட வேலை செய்கிறவர்கிட்ட ஒரு மகன், அந்த மகனுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் அவர் இருக்கிறார். இப்போ ராஜாவுடைய மனுஷன் அவன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்போ இயேசு கிறிஸ்து கானா ஊரில் அற்புதம் செஞ்சவர், அவர் திரும்பவும் என்ன பண்ணிருக்காருன்னா வந்திருக்கிறார். இப்போ அவனுக்குள்ளே என்னென்னா, இவரை போய் பார்த்தோம்னா என் பையன் சுகமாவான், குணமாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறதுக்காக வேண்டிக்கொள்ள வந்திருக்காப்புல. இங்கே நிறுத்துவோம், கொஞ்சம் என்கிட்ட யோசிங்க. ஆண்டவரே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அப்படி கூப்பிடும்போது, இப்போ நீங்கள் ஒரு ஊழியக்காரர், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பையன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போவீங்களா, போக மாட்டிங்களா? போவீங்க, சரிங்களா? இப்போ பார்ப்போம். இப்போ மரண அவஸ்தையாக இருக்கிறாரு. இப்போ இயேசு போகணுமா போகக்கூடாதா? கண்டிப்பாக போகணும். நம்மளே போகும்போது இயேசு போகாமல் இருப்பாரா? சரி, இப்போ வாசிக்கலாமா? வாங்க டேனியல் வாசிங்க. அடுத்த வசனம் பாருங்கள். இயேசு போனாரா போலியா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. வாசிக்கலாமா? வசனம் 48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். சரி, கேள்வி என்ன? ஆண்டவரே வாங்க, இதான் விஷயம். அவனுடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறாப்புல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வர்றேன்றாரா வரமாட்டேன்றாரா? அவன் என்ன சொல்கிறான், இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? வாங்கன்னு கூப்பிட்டா இவர் சொல்கிறாரு, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்படின்னா அவருடைய ஆன்சர் எது சார்ந்து இருக்கு? எது பக்கம் போகுது? நான் வரேன்றாரா? இல்லை. பாருங்க, ஒரு ஆள் ஒருத்தங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாலே ஓடிடுவோம். ஐயோ ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, இன்னைக்கா நாளைக்கா தெரியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே வரோன்னு போயிடுவோம். நம்மளே இப்படி செய்யும்போது இயேசு அவர் என்ன செய்கிறாரு? அவர் போகலை. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம இயேசு கிறிஸ்து செய்த இரண்டாவது அற்புதம் அப்படின்ற பார்க்குறோம். அந்த ரெண்டாவது அற்புதம் என்ன, அதான் படிக்க வரோம். அப்போ புரிஞ்சுக்கிறோம் நம்ம, ராஜாவுடைய மனுஷனுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறாப்புல. ராஜாவின் மனுஷன் மகன், அவனுக்கு வந்து ஒரு வியாதி என்ன செய்யுது இருக்குது. என்ன அவஸ்தை? மரண அவஸ்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம. என்ன மரண அவஸ்தை, ஓகேவா? மரண அவஸ்தை. அப்போ இயேசு போனாரா போலியா? இயேசு போகலை. அவன் வேண்டிக்கிட்டானா வேண்டிக்கொள்ளியா? அவன் வேண்டிக்கிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? போகலை. சரிங்களா? இப்போ பார்ப்போம் அடுத்தது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இது. வசனம் 49 வாசிக்கும்போது இந்த ராஜாவுடைய மனுஷன்ட்ட அடுத்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். வசனம் 49 வாசிங்க பார்க்கலாம். வசனம் 49. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இப்ப ராஜாவுடைய மனுஷன் இப்ப யார்கிட்ட பேசுறாப்ல? இயேசுகிறிஸ்து பேசுறாப்ல. சரிங்களா? வர வேண்டும் கூப்பிடுறானா? அப்ப முதல்ல பார்த்தது, முதல்ல ஒரு விண்ணப்பம் வைக்கிறாப்புல, இயேசு போகலை. இப்போ அடுத்தது இன்னொரு பெட்டிஷன் போடுறாப்புல, ரெண்டாவது டைம் ப்ரேயர் பண்ணுறாப்புல. ரெண்டாவது டைம் ப்ரேயர் பண்ணும்போது இப்போ இயேசு போவாரா? யோசிப்போம். ஏற்கனவே ஒரு முறை ஆண்டவரே வாங்க, என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், வரேன், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதம் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவரே வாங்கப்பா, ஏதாவது மாற்றம் இருக்குதா? ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இப்போ இயேசு போவாரா போக மாட்டாரா? இயேசு போவாரா போக மாட்டாரா? ஏற்கனவே இதே தான் சொன்னான், எந்த வகையிலையும் மாற்றம் கிடையாது. இப்போ அதே சென்டென்ஸ் தான், என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு போனாரா போகலையா பார்க்கலாமா? அடுத்த வசனம் வாசிங்க. வசனம் 50. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இப்ப இயேசு போனாரா போலியா?
போகலை. ஆனால் அவன் ஜெப விண்ணப்பத்தில் பதில் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்துட்டார். நீ என்னை கூப்பிட்டப்பா, நான் வரணும்னு அவசியமே இல்லை, நீ புறப்பட்டு போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அங்கே சொல்கிறார். சரி, இங்கே தான் நம்மளுடைய யோசனை ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு விண்ணப்பம் வச்சாப்புல ஆண்டவர் போகலை. ரெண்டாவது ஒரு விண்ணப்பம் வச்சாப்புல அதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தாச்சு. நான் எதுக்குப்பா வரணும், உன் பிள்ளை பிழைச்சிருக்கிறான், நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இங்கேருந்து சில முக்கியமான சில விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். முதல் முறை இயேசு ஏன் அவன் கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை? ரெண்டாவது முறை கேட்டபோது ஏன் அவர் பதில் கொடுத்தாரு? 2 விண்ணப்பம், 2 ரெஸ்பான்ஸ். அதே ஆள்கிட்ட கேட்குறாங்க. என்ன, ராஜாவின் மனுஷன் இயேசுட்டு கேட்குறாங்க. ரெண்டாவது முறையும் ராஜாவின் மனுஷன் இயேசு கிறிஸ்து தான் கேட்குறாங்க. ஆனால் முதல் முறைகிட்ட சொன்னபோது பதில் வரல, அவன் எதிர்பார்த்த பதில் ஒன்றும் வரல. ரெண்டாவது முறை சொன்னபோது ஆண்டவருக்கு அவன் எதிர்பார்த்தது ஆண்டவர்கிட்டருந்து வந்துருச்சு. இப்போ முதல் முறை அவன் கேட்டபோது அவனுக்கு பதில் கிடைச்சிச்சா? பதில் கிடைக்கல. ஏன் பதில் கிடைக்கல அப்படின்னா, அதை புரிஞ்சாதான் பதில் கிடைச்சது எப்படி அப்படின்றது அவன் புரிய வரும். ஏன்னா வசனம் 48 நான் வாசிக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் விண்ணப்பம் வைக்கிறான், அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அண்டர்லைன் பண்ணி சொல்கிறார். என்ன, 48 பாருங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அப்படின்னா அவன்கிட்ட என்ன பிரச்சனை? நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அப்படின்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? விசுவாசிக்க மாட்டான். சரிங்களா? இப்போ இந்த வசனம் 48 ஒரு வார்த்தை நான் நீக்கிடுறேன், அதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். வசனம் 48 நான் ஒரு வார்த்தை நீக்க போகிறேன், பார்க்குறேன் யார் சிறந்த மாணவர் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன், யார் நல்லா கவனிக்கிறீங்கன்றதை நான் பார்க்க போகிறேன். 48 அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். நீங்கள் என்ன, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லைப்பா, நீ மட்டும் விசுவாசிக்கல, உன்ன மாதிரி ஒரு கூட்டமே இருக்குது, விசுவாசிக்கவே மாட்டேங்குது. எப்போ விசுவாசிக்கணும்னு ஆசைப்படுது? அடையாளத்தையும் அற்புதத்தையும் செஞ்சுட்டாருனா நான் அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறேன். நீ மட்டும் இல்லை, நீ ஒரு கூட்டத்திற்கான ஒரு சாம்பிள் பீஸ், அவ்வளோதான். அடையாளத்தையும் அற்புதத்தையும் காணாவிட்டால் விசுவாசிப்பேன். அது வரைக்கும் நீ விசுவாசிக்க, அவர் செய்கிறாரான்னு பார்ப்போம், அவர் செஞ்சுட்டாருன்னா பிற்பாடு என்ன செய்வோன்னு சொன்னால் நம்ம விசுவாசிப்போம். இப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் ஜெபம் பண்ணுறியா என்கிட்ட இப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு? விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் தான் இருந்துச்சு. அவனை மாதிரியே யூதர்கள்லாம் இருந்தாங்களா? யூதர்கள் அடையாளத்தை நாடி தேடுகிறார்கள். என்ன இங்கே இருக்குல்ல பைபிளில். அப்போ யூதர்கள் அதுக்கான ஒரு சாம்பிள் பீஸ் தான் இந்த ராஜாவுடைய மனுஷன். இப்போ ராஜாவுடைய மனுஷன்ட்ட விசுவாசம் இருந்துச்சா? விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆனால் வீட்டில் சாக கிடக்கிற மனுஷன், அவனுடைய பையன், அப்பயாவது விசுவாசம் இருக்குதா? வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டம் அவனுக்கு இருக்குது, அப்போ கூட விசுவாசம் வரல. எவ்வளோ வருத்தமான விஷயம். அப்போ கூட அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. அந்த பாடம் என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணி நமக்கு பதில் கிடைக்காம இருக்குதா? நம்ம வேண்டிக் கொள்கிறோம், பல மாதமாக பல வருஷமாக நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பதில் கிடைக்குது, நமக்கு பதில் கிடைக்குதா அப்படின்னா பதில் கிடைக்கல. அப்படின்னா இந்த ராஜாவுடைய மனுஷன், அவன்கிட்ட ஒரு அவிசுவாசம் இருந்துச்சு பாருங்க. அந்த அவிசுவாசம் எங்கேயோ நம்ம மனசில் இருக்கலாம். அதனுடைய விளைவு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காதபடிக்கு அப்படி தாமதமாயிட்டே இருக்குது. நம்ம மனசுக்குள்ள எங்கேயோ ராஜாவின் மனுஷன் ஒளிஞ்சிருக்கிறான். அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும், அந்த அவிசுவாசம் நமக்கு இருக்கிற வரைக்கும், நம்ம விரும்பி ஏங்கி நம்ம கண்கலங்கி பண்ணுற ஜெபம் அப்படியே இருக்கும்.
தாமதமாயிட்டே இருக்கும், பதில் வரவே வராது. சரி, அப்போ விண்ணப்பம் பண்ணால் விசுவாசம் இருந்துச்சா? விசுவாசம் இருந்துச்சா? இல்லை. விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டார். நீ மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த கூட்டமே என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, இப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ ரெண்டாவது விண்ணப்பம் செய்தானா செய்யலையா அந்த மனுஷன்? முதல் முறை விண்ணப்பம் செய்தான், பதில் கிடைக்கவில்லை. ரெண்டாவது முறை விண்ணப்பம் செய்தானா? செய்தான். சரி, ரெண்டாவது முறை விண்ணப்பம் செய்தபோது பதில் ஆண்டவர் கொடுத்தாரா? அவன் விரும்பிய பதில் ஆண்டவர் கொடுத்தாரா? அப்படின்னா அவன்கிட்ட என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? விசுவாசம் வந்துருச்சு. முதல் முறை விண்ணப்பம் செய்தான், விசுவாசம் இல்லை, பதிலும் இல்லை. இப்போ ரெண்டாவது முறை விண்ணப்பத்தை வைத்தான், பதில் வந்துச்சு. அவன் விரும்பியதற்கு மேலாகவே பதில் வந்துச்சு. அதனது விரும்பியதற்கு மேலாகவே ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிட்டான். இவர் போனாரா? நின்ன இடத்துல இருந்து சுகப்படுத்தி கொடுத்தார். அப்போ ரெண்டாவது முறை விண்ணப்பம் வைத்தாப்புல பதில் கிடச்சிச்சு. இப்போ அவங்க பையன் சுகமாயிட்டான். அப்படின்னா விசுவாசம் வந்துச்சா? விசுவாசம் வரலையா? விசுவாசம் வந்துச்சு. இப்போ தான் ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம் நம்ம. விசுவாசம் முதல்ல இல்லை, இப்போ விசுவாசம் வந்துச்சு. சரிங்களா? சரி, இப்போ நாமெல்லாம் பைபிள்லேருந்து படிக்கணும் விஷயத்தை. சும்மா நம்ம கற்பனையாக அடிச்சுட்டு போகக்கூடாது, பைபிள்லேருந்து சொல்லணும். ஏன்னா அதுதான் ஒரு வேத பாடம். என்ன அப்படி இருக்கும்போது எப்படி சொன்னீங்க அவன் விசுவாசிச்சான்னு சொல்லிட்டு? ஸ்ரீகாந்த், நீங்கள் சொல்லுங்களேன், எப்படி சொல்கிறீங்க? ஹவு டு யூ சே அவன் விசுவாசான்றதுக்கு? இப்போ நான் வசனம் வாசிக்கிறேன், அதில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்களா? நான் பார்க்குறேன். ஏன்னா வசனம் பாருங்கள், அவன் விசுவாசான்றதுக்கு அவன் பேசின வார்த்தையிலே ஒரு வார்த்தை இருக்குது, கண்டுபிடிங்க. வசனம் 49, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ஒரு சின்ன க்ளூ வேணால் நான் கொடுக்குறேன். ஏற்கனவே வச்ச ரிக்வஸ்டில் ஒரு வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை 49th verse வந்துருச்சு. முதல் ஸ்ரீகாந்த், அதற்கப்புறம் அவர் சொல்லலன்னு சொன்னால் நான் மற்றவங்கள்ட்ட வரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று வருது. என்ன வார்த்தை அது? ஃபர்ஸ்ட் டைமில் இல்லை, ஃபர்ஸ்ட் டைமில் இல்லை, குழந்தை சாகருக்கு முன்னாடியே. அதே தானே. முன்னாடி மரண அவஸ்தை. மரண அவஸ்தைனா என்ன? சாகிறது தானே. என்ன இப்போ அவன் ஹவு இஸ் ஹி அட்ரஸிங் த லார்ட்? எப்படி இயேசுவை அழைக்கிறான்? ஆண்டவரே, ஆண்டவரே. அந்த வார்த்தை 47 வந்துச்சான்னு பாருங்க. அந்த வார்த்தை 47 வந்துச்சா? அதாவது 47 தானா? எஸ், 47 தான். ஆண்டவரின் வார்த்தை வந்துச்சா? வரல. இப்ப இயேசு எப்படி காட்சி அளிக்கிறார் இவனுக்கு? ஆண்டவர். பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நினைவு வாய் பேசும். அவுட் ஆஃப் த abundance ஆஃப் ஹார்ட் மவுத் ஸ்பீக்கத். அப்போ அவன் வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னு சொன்னால் அவன் இருதயம் நம்பிருச்சு. ராஜாவினுடைய மனுஷன் நம்பிட்டான், இவர் தெய்வம், இவர் உண்மையிலேயே தெய்வம். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சா? அந்த நம்பிக்கை முன்னாடி இருந்துச்சா? முன்னாடி இல்லை. இப்போ ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும், சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். இப்போ முதல்ல விண்ணப்பம் வச்சான், விசுவாசம் வைக்கல, பதில் இல்லை. ரெண்டாவது முறை விண்ணப்பம் வச்சான், விசுவாசம் வந்துச்சா? விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்துச்சுன்றத என்ன வார்த்தை காமிச்சுது? ஆண்டவரே, ஆண்டவரேன்ற வார்த்தை காமிச்சிருச்சு. இப்போ கடைசியா முதல்ல விசுவாசிக்கல, இப்போ விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறான்றதுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்ற வார்த்தையை சொன்னான். எப்படி ஒரு நொடியில் எப்படி இவர் தெய்வம், இவர் ஆண்டவர் அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பித்தான். 46 வாசித்தோம், 47 வாசித்தோம். இப்போ எப்படி ஒரு நொடியில் அவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். திரும்பியும் பாருங்கள், எப்படி அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அதற்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா 48 ஆன்சர் இருக்குது. அவன் விசுவாசம் அவனுக்குள்ளே வந்துச்சுன்னா ஆண்டவர் என்னமோ சொல்லியிருக்கிறாரு, அதுதான் அவனை விசுவாசிக்கவே வச்சுச்சு. என்னதுன்னா, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார்.
ஏன்னா இப்போ அந்த ராஜாவின் மனுஷன் தான் நம்பன்னு வச்சுப்போம். நம்ம போய் நம்ம பிள்ளைக்காக போய் கேட்குறோம். ஆண்டவர் சொல்லிட்டார் நம்மளை பார்த்து, எப்பா உனக்கெல்லாம் விசுவாசமே இல்லை, உனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே விசுவாசமே இல்லை, நீலாம் பார்த்தா கண்ணால் பார்த்தா தான் நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த செகண்டு நம்ம என்ன யோசிப்போம்? ரூபன், நீங்கள் தான் அந்த மனுஷன், நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஏதோ ஒரு மரண அவஸ்தைக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. ஆண்டவர் திட்டிடுறாரு. அடுத்த செகண்ட் உங்கள் பாஸ்டர்கிட்ட போகிறீங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றீங்க, ஐயா வீட்டுக்கு வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அடையாளத்தையும் அற்பத்தையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாய் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன செய்வீங்க? சர்ச்சுக்கு போவீங்களா? வருத்தம் வந்துடும். அடுத்து ஃபோன் போட்டு எடுப்பீங்களா? எடுக்க மாட்டோம். வருத்தம் வந்துருச்சு, நான் எப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்கிறேன், இதை கூட புரிஞ்சிக்காத ஒருத்தர் மனசாட்சி அவருக்கு இருக்குதா, செத்துருச்சா கேட்போமா இல்லையா? நம்மளை மாதிரி நீங்களும் உங்களை மாதிரி தான் நானும், ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளை மாதிரி ராஜாவின் மனுஷன் இல்லை. ராஜாவுடைய மனுஷன் ஆண்டவர் உண்மையிலேயே அவனை திட்டுறாரு. அவன் திட்ட எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? நீ விசுவாசிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த திட்ட எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? அவன் எப்படி புரிஞ்சுட்டான் தெரியுங்களா? அதனுடைய அவுட்புட்டு தான் ஆண்டவரே. அவன் எப்படி புரிஞ்சுட்டான்னு சொன்னால், இவர் உண்மையிலே தெய்வம். அந்த திட்டு எதை காட்டுச்சுன்னா, எப்படி இவனுடைய வார்த்தை இவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துச்சோ, அதே போல் இயேசுவினுடைய வார்த்தை இயேசு யார் என்பதை காட்டுச்சு. அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டான். என்னன்னா, இவருக்கு எப்படி என் மனசு தெரியும்? நான் வீட்டிலேருந்து கிளம்போது இவரை போய் ரிக்வஸ்ட் வச்சு பார்ப்பேன், அவர் வீட்டுக்கு வருவார் கண்டிப்பாக, நல்லவர் அவர் சுகமாக்கினார்னா அவர் தெய்வம், எனக்கு சுகம் கொடுக்கலன்னா நான் வேற ஒரு ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்படின்ற மனசு, என்னுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? என் தப்பை அழகா சுட்டி காமிச்சுக்கிறார். என் இருதயத்தை சுட்டி காண்பித்தவர் என்னுடைய தவறை சுட்டி காண்பித்தார். அப்படி என் இருதயத்தை காட்டக்கூடியவர் என் தவறை சுட்டி காட்டுகிறவருக்கு பேர் தான் தெய்வம். அப்ப யார் தெய்வம்? யார் தெய்வம்? யார் ஆண்டவர்? என் மனசு தெரியணும். என் மனசை, என் கஷ்டம், என் நஷ்டம், என் வலி, என் வேதனை, என் பலம், என் பலவீனம், என் பாவம், என் அக்கிரமம் எல்லாம் தெரியணும். அதை அவர் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவர் தான் தெய்வம். அப்போ நம்மளா இருந்தோம்னா திட்ட வாங்கிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருவோம். ஆனால் அவர் அப்படி யோசிச்சுக்கிறான், அதை பாசிட்டிவாக அப்படி பார்க்குறான். அவன் பார்த்து, ஏப்பா இது தெய்வத்துக்குரிய ஒரு குணாதிசயம், நான் தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறேன், என் தப்பை சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் தான் அவர். ஆண்டவரே, என் பிள்ளை மரிப்பதற்கு முன்பாக, சாகிறதுக்கு முன்பாக வர வேண்டும். அப்போ நம்ம யோசிப்போம், நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம், நம்மள்கிட்ட விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இல்லாத போது நம்முடைய ஜெபங்கள் பதிலளிப்பதற்கு தாமதம் ஆயிட்டுருக்குன்ற ஒரு பாடத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா யார் தெய்வம்ன்ற பாடத்தை இங்கே புரிஞ்சுக்கிறோம். இறைவன் யார்? நம்முடைய தப்பை சொல்லணும். நம்மளுடைய தப்பை சொல்லும்போது, நம்முடைய தவறுகளை சொல்லும்போது நான் விசுவாசம் வைக்க ஆரம்பிக்கிறேன். நான் விசுவாசம் வச்சேன்னா என்ன கிடைக்கும் டேனியல்? என்ன கிடைக்கும்? நான் விசுவாசம் வச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஜெபம் கேட்கப்படும். அப்போ இங்கே இருக்கிற நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, நீங்களும் ஜெபத்தோடு வந்திருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஜெபத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அந்த ஜெபத்திற்கு பதில் வேணுமானால் அதற்கு முந்தின ஸ்டெப்பு விசுவாசம் வேணும். விசுவாசம் எங்கேருந்து வரும் ரூபன்? அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு விசுவாசம்? அவன் எப்படி ஆண்டவர் வார்த்தையை நம்பினான்? இருதயத்தை அவர் சொன்னார். அப்போ நீங்களும் ஏதோ விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை ஆண்டவர் கொடுக்கணும்னா, ஆண்டவரே நான் என் மனசை திறந்து வைக்கிறேன் ஐயா, நீங்கள் என் தவறை சுட்டி காட்டுங்க. நீங்கள் மட்டும்தான் தவறை சுட்டி காட்ட முடியும். அவர் ரொம்ப தெளிவாக தவறை சுட்டி காட்டுவார். அதை ஒத்துக்கொண்டு ஆமாண்டவரே அப்படின்னு ஒத்துக்கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் ஜபத்திற்கு பதிலளிக்கிறது. அப்போ உங்களுடைய ஜபம் ஒருவேளை பதிலளிக்கப்படாமல் போகுதா? உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் தாமதமாய்க்கொண்டே இருக்குதா? நீங்கள் யோசிங்க. ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்க விரும்புகிறார்.
அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் விசுவாசிப்பீங்க. அந்த விசுவாசம் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, கேட்ட பாடத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்க. ஆமென். இந்த பாடம் இன்னும் முடியலை. இந்த பாடத்துக்கான தொடர்ச்சி இருக்கிறது. அடுத்த பாடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.